நல்லா சுட சுட ரைஸு. பயங்கர பசியாக இருக்கு. முருங்கைக்கீரை குழம்பு ஜென்ரலாக இந்த முருங்கைக்கீரை வந்து அதிக சத்து இருந்திருக்கு. அதே நேரத்தில் நல்லா ஹியூமோகுளோபினை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். பயங்கர ஒரு ஹெல்த்தியான கீரை அது. வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிடணும். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. கீரை குழம்பு, முருங்கீரை குழம்பு நல்லா குழம்பா நல்லா ஊற்றி அடிக்கணும். இந்த கீரை குழம்பு வந்து என்றைக்கும் ரொம்ப திக்காக செய்யக்கூடாது, ஓரளவு தண்ணியாக செய்யணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக நல்லா பூண்டு நெய்யெலாம் போட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்கேன். நல்லா சூடாக இருக்குது, பயங்கர சூடு. நல்லா வாழை இலை போட்டு சாப்பிடணும்லாம். அந்த நெய் கீரைக்கு எதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்கு குழம்பு. என்ன டேஸ்ட்! நல்லா வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து ஈஸியாக முருங்கிடலாம், ஈஸியாக கிடைக்கும் கிராமத்துலலாம். அப்படியே கொஞ்சம் பருப்பு போட்டு அது கூட கொஞ்சம் பூண்டு தக்காளி பருப்பு 2 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் போகுது எண்ணெய். ஏன்னா குக்கரில் வைக்கும்போது பயங்கரமாக பொங்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க. வச்சு ஒரு 7-8 விசில் விட்டுக்குங்க. விட்டு எடுத்துட்டு கொஞ்சோண்டு புளி சாறு எடுத்துக்கங்க. தேவையான மசாலா தூள் வீட்டில் ஹோம்மேட் மசாலா தூள் எடுத்துக்கங்க. கொஞ்சம் முழு மிளகு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த புளி சாரெலாம் ஊற்றி அந்த மசாலா போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்ட பிறகு அந்த முருங்கீரை வந்து இதில் என்ன ஒரு சீக்கிரட்னா, இந்த முருங்கீரை வந்து ரொம்ப நேரம்லாம் அப்படி கொதிக்க கூடாது. அந்த கருப்பாயிடும், ஒரு மாதிரியாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்காது. நீங்கள் என்ன செய்யணும், அந்த முருங்கீரை நல்லா வந்து இந்த குழம்பு கொதிக்கும் போது அந்த முருங்கீரையை வந்து அப்படியே எடுத்து அதில் போட்டுடணும். போட்டு 1 நிமிஷம் வச்சு பட்டு நிறுத்திடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம், வரமிளகாய் 2, கொஞ்சம் கடுகு சீரகம், அப்புறம் அதில் வந்து 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் பெருங்காயம், இதை போட்டு நல்லா தாளித்து இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சாப்பாடு டேஸ்ட்டுக்கு இருக்கும். அந்த நெய், அந்த கீரை, அதாவது முருங்கீரையுடைய கீரை மணம், லைட்டாக கொஞ்சம் புளிப்பு, அந்த அது கூட கொஞ்சம் போது ஹோம்மேட் மசாலா தூள் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, ஒரு யூனிக்கான டேஸ்ட்டை கொடுக்குது.
இந்த முருங்கைக்கீரை ரெசிபி ஊரில் எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி பசுமையாக பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குண்டா பச்சே பசேர் என்று. இதனுடைய பெனிஃபிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். நல்லா ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வச்சு நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய விட்டமின்ஸை பெறலாம். ஏ முருங்கைக்கீரை ரெசிபிடா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துடா. மோர் விட்டமின்ஸ் இருக்குடா. நல்லா ஹியூமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுடா. என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா. முருங்கைக்கீரை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா, என்ஜாய் பண்ணுங்கடா. முருங்கைக்கீரை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கடா. அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி இது. ஏன்னா கிராமத்துலலாம் அவ்வளோ அங்கேயும் கிடக்கும், நல்லா சிறப்பாக சாப்பிடுவாங்க. அதனால தான் அவங்கள வந்து 10 புள்ள 15 புள்ள அந்த காலத்தில் பெற்றுக்கிட்டாங்க. நல்லா கிராமத்துலலாம் அதிகமாக பயங்கரமாக இதை முருங்கைக்கீரை இருக்கிற முருங்கைக்காய், முருங்கை பிசினி இருக்கிற எல்லாமே ஹெல்த் தான். இந்த முருங்கைக்கீரையெல்லாம் காய வச்சு பவுடர் பண்ணி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ். ஏன்னா முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பார்ட்டுமே உடம்பு ஹெல்த் தான். இதை வந்து கிடைச்சிச்சுன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு கிடைச்சாலே போதும். டெய்லி அப்படி சிம்பிளாக இதை கூட சாம்பார் செஞ்சு அருமையாக ஹெல்த்தியாக நல்லா ரைஸில் போட்டு சாப்பிட்டாலே போதும். அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்பும் நல்லது. நல்லா காலைல நல்லா மோஷனும் நல்லா போகும். எல்லாத்துக்கும் ஒரு அருமையான மருந்து. முட்டைனா நல்லா 2 உண்டான் சோறு சாப்பிடும். இந்த தண்ணி குடிக்கும்போது மட்டும் இந்த தண்ணி குடிக்கும்போது நல்லா உக்காந்து நல்லா உறிஞ்சி சாப்பிடணும். அப்போ தான் அந்த நாவில் உள்ள எச்சிலாம் அந்த இது கூட சேர்ந்து போகும்போது தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் சாதாரணமாக அண்ணாந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த எச்சில் கிடைக்காது. நீங்கள் டைரெக்டாக அப்படியே குடிப்பீங்க, அப்படியே முழுங்குவீங்க. நீங்கள் நல்லா உறிஞ்சி குடிக்கும்போது தேவையான அந்த நாவில் எச்சியும் சேரும் பாருங்க, நல்லா நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் அப்படியே கவுந்து குடிச்சு பாருங்கள், உறிஞ்சி பாருங்கள். அப்படியே அந்த நாயில் அந்த தண்ணி சேர்ந்து அழகாக போகிறது அழகாக தெரியும் உங்களுக்கு. தண்ணி சாப்பிட்றதோட ஒரு பக்குவம் இருக்குது. எப்போச்சும் அடைச்சிச்சுன்னா இடையில சாப்பிடுங்க. தண்ணி சாப்பிடும்போது குடிக்காதீங்க, அதிகமாக சாப்பாடு இறங்காது. ஏன்னா சாப்பாடு கம்மியாக போகுதுன்னா கூட நீங்கள் சாப்பாடு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம். குடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது இடையில அதிகமாக குடிக்க தேவை கிடையாது. எதாவது அடைச்சிச்சுன்னா டக்குன்னு சாப்பிடுங்க. மற்றபடி தண்ணி அதிகமாக குடிக்க தேவையில்லை சாப்பிடும்போது. உண்மையான சொல்கிறாங்க, சரியான டேஸ்ட். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். நீங்கள் அதில் போயிட்டு எப்படி வந்து முருங்கைக்கீரை சாம்பார் செஞ்சுருக்கேன்னு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.
நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த வரமிளகாவும் சாப்பிடலாம் அவ்வளோ எழுது உடம்புக்கு. நான் பாருங்க இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு எது நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். எதுவுமே நான் வந்து ஒதுக்கலை, எல்லாமே இந்த சாப்பாட்டோடைய சேர்த்து சாப்பிட்டான். இப்படி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லா தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். சில பேர் இந்த கருவேப்பிலோட ஒதுக்கி தீக்கி எறிஞ்சிருவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. கருவேப்பிலாம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்பு நல்லது, சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதை விட இந்த ஹேருக்குலாம் ரொம்ப நல்லது. அருமை. உண்மையாமே அவ்வளோ ரசித்து என்ஜாய் பண்ணோம் இந்த சாப்பாடை. சூப்பராக இருக்கும்.